ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். இன்றைக்கும் நம்முடைய தியானத்துக்கென்று வேத புத்தகத்தில் ரோமருக்கு எழுதின புத்தகம் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை கவனிக்கும்படி விரும்புகிறேன். வேதம் இப்படி சொல்லுகிறது: சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன். நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, அது சமாதானத்தின் தேவன். He is the God of peace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உலகத்திலே சமாதானம் இல்லாத சூழ்நிலைகளை பார்க்கிறோம். யுத்தங்களும் போராட்டங்களும் கொலைகளும் கற்பழிப்புகளும் பயங்கரவாதங்களும் நடந்து கொண்டிருக்கிற நம்மை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளிலே சமாதானம் என்பது மிக அரிதான ஒன்றாக காணப்படுகிறது. ஆனால் நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவனாக நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார் என்று வேதம் சொல்லுவது எத்தனை ஆசீர்வாதம். அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு அநேகர் இல்லத்திலே சமாதானம் இல்லை. அவருடைய வியாபாரத்திலே, வேலை ஸ்தலத்திலே பலவித குழப்பங்களுக்கு நடுவிலே போய்கொண்டிருக்கிற அநேகர் உண்டு. வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, நம்முடைய தேவன் சமாதான காரணர். இஸ் த ஆத்தர் அண்ட் ப்ரொமோட்டர் ஆஃப் பீஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் தான் சமாதானத்துக்கு காரணம். ஆகவே உங்கள் உள்ளத்திலே சமாதானம் இல்லை என்று ஒருவேளை கலங்கி கொண்டிருப்பீர்களானால், இந்த சமாதானம் தருகிற இயேசு உங்கள் உள்ளத்திலே இருக்கட்டும். அதற்கு ஒரு விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. ஏசாயாவின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. The chastisement of peace. சமாதானம் எளிதாக வருகிறதில்லை. அதற்கு இயேசு ஒரு கிரயம் கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்ததினால், ஆக்கினை ஏற்றுக்கொண்டதினால். எதனால் ஆக்கினை? பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த ஆக்கினை இயேசு எடுத்துக்கொண்டார். இந்த பாவத்தினால் வருகிற மரணத்தை தாமே ஏற்றுக்கொண்டார். பாவத்தில் இருக்கிறவர் வரைக்கும் நமக்கு சமாதானம் இருக்காது. ஏசாயா 48ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. ஆகவே சமாதானத்தை கொடுக்கும்படி ஒரு ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது. சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார். என் பிள்ளைகள் சமாதானமாய் இருக்கும்படி நான் அந்த ஆக்கினை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக வேண்டும். எப்படி? இயேசுவை அறிக்கை செய்கிற போது, உள்ளத்தை திறக்கிற போது, ஜாதி மத இன மொழி நிற வித்தியாசமின்றி வேதம் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் எந்த மதமோ ஜாதியோ யாராக இருந்தாலும் சரி, இயேசு உங்களுக்கு சமாதானத்தை தர விரும்புகிறார். ஏசப்பா, எனக்காக ஆக்கினையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டீர், உம்முடைய இரத்தத்தை சிந்தினீர், என் பாவங்கள் மன்னிக்கப்பட நீர் அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டீரே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லுகிற பொழுது இந்த சமாதானத்தின் தேவன் உள்ளத்திலே வருகிறார். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, அவர் கலகத்தின் தேவனாயிராமல், he is not a God of confusion but a God of peace. இன்றைக்கு அநேக இடங்களிலே கலகம் இருக்கிறது, கலக்கம் இருக்கிறது. There is a lot of confusion everywhere. மன தெளிவில்லை, போராட்டங்கள். பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையிலே நம்முடைய தேவன் யார்? சமாதானத்தின் தேவன். அவர் கலகத்தின் தேவன் அல்ல. ஆகவே அவர் நம்மோடு கூட இருக்கிற போது, நம்முடைய வீட்டில் இருக்கிற போது, நம்முடைய தொழிலிலே, நம்முடைய வியாபார ஸ்தலத்திலே அல்லது நம்முடைய வேலை ஸ்தலத்திலே
இயேசு நம்மோடு கூட இருக்கிற போது ஒரு பெரிய சமாதானம் உண்டு. சமீபத்திலே ஒரு சகோதரன் என்னோடு சொன்னார், அவருக்கு விரோதமாக செயல்பட்ட ஒரு மனிதனை அவர் பார்க்க நேரிந்தது. தற்செயலாய் அவர் போகிற வழியிலே அவருக்கு விரோதமாக, அவர் குடும்பத்துக்கு விரோதமாக, அவருடைய குடும்ப சமாதானத்துக்கு விரோதமாக கிரியை செய்த, அதை நடப்பித்த இன்னொரு மனிதனை அவர் பார்த்ததுமே அவர் சொன்னார், முதலாவது எனக்கு கோபம் வந்தது, என் வாழ்க்கை இவ்வளவு கேடு செய்தானே, அவனை அடிக்க வேண்டும், அவனை தண்டிக்க வேண்டும், இப்பொழுதே அவனை குத்திவிட வேண்டும் என்று எண்ணம் வந்தது. ஆனால் மறு நிமிடம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தேவ சமாதானம் என் உள்ளத்தை, சிந்தையை நிரப்பினது. அமைதியாய் வந்து விட்டேன், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று அந்த சகோதரன் சொன்னார். என் மனதிலே தேவன் கொடுத்த சமாதானம் மிக ஆச்சரியம். இயற்கையாக நான் சண்டைக்கு அவனை அடிக்க போயிருக்க வேண்டும், வாய்ப்பு இருந்தது, அவனை விட எனக்கு பலன் இருந்தது. ஆனால் அந்த நேரம் ஒரு சமாதானம், தேவ சமாதானம் என் உள்ளத்தை நிரப்பினது. ஆச்சரியமாயிருந்தது. என் சமாதானத்தை நான் இழக்கவில்லை. பிரியமானவர்களே, பல நேரங்கள் பாருங்கள், சூழ்நிலைகள் நம்மை சமாதானத்தை இழக்கும்படியாக வருகிற போது இந்த சமாதானத்தின் தேவன் நம்மை காத்து கொள்ளுகிறார். வேதம் சொல்லுகிறது, கூடுமான வரைக்கும் யாவரோடும் சமாதானமாய் இருங்கள். இன்றைக்கு அநேகர் தங்கள் சமாதானத்தை இழந்து போகிறதுக்கு இன்னொரு காரணம், அவர்கள் தங்களுக்கு அல்லாத காரியங்களிலே தலையிடுகிறதினால். அவர்களுக்கே நேரம் போதவில்லை, அவங்க காரியங்களை பார்ப்பதற்கே சரியாக இருக்கும்போது சில பேர் அடுத்தவர்களுடைய காரியத்திலேயே மூக்கை நுழைத்து கொண்டிருப்பார்கள். அடுத்தவர்கள் குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்பதையே பார்க்க முற்படுவதினால் அவர்கள் சமாதானத்தை அவர்களை இழந்து விடுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, கூடுமான வரைக்கும் யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள். காரணம் என்ன? சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்கிறார். உலகம் போராட்டத்தில் இருக்கிறது. யோவான் 16:33 இயேசு சொன்னார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன இயேசு நம்மோடு இருக்கிறார். சமாதானத்தை கெடுக்கிற பல அந்தகார கிரியைகள் உண்டு, பிசாசின் கிரியைகள் உண்டு. பிரியமானவர்களே, சில நேரம் நம்முடைய சரீரத்தின் வலி, வேதனை, வந்த வியாதி நம்முடைய சமாதானத்தை கெடுக்கத்தான் செய்கிறது. சமீபத்திலே ஒரு சகோதரி என்னை கூப்பிட்டார்கள், ஐயா, எப்பொழுதும் வருகிற அந்த உதிரப்போக்கு வருகிற நேரம் அந்த வலி என்னால் தாங்கவே முடியாது, அந்த வலியில் துடிப்பேன், 15 நாட்கள் அந்த வலி என்னை வேதனைப்படுத்துகிறது, பாருங்கள், நீங்கள் ஜெபம் செய்யுங்க பாஸ்டர் என்று என்னை கேட்டார்கள். அந்த நேரம் வேத வசனத்தின் அடிப்படையிலே தேவ ஆலோசனை அவளுக்கு கொடுத்தேன். ஏசாயா 53 4-5 வசனத்தை எடுத்து பைபிளை திறந்து கையை வைத்து, ஏசப்பா எனக்கு சுகம் தருகிற, சமாதானம் தருகிற தேவனே என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னேன். சொல்லிவிட்டு நான் ஊருக்கு வந்து விட்டேன். அந்த சகோதரி அடுத்த நாள் என்னை கூப்பிட்டு கண்ணீரோடே சொன்னார்கள், கர்த்தர் எனக்கு சுகம் கொடுப்பார் என்று நம்பினேன், நேற்றைய தினம் சொல்லிவிட்டு போனீர்கள் பாஸ்டர், இன்றைக்கு நாங்கள் குடும்பமாக கையை வைத்து வேத வசனத்தின் மேல் விசுவாசத்தை வைத்து நாங்கள் பிரார்த்தனை செய்தோம், உடனே சுகம் கிடைத்தது, உடனே எனக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நம்பினோம், இயேசு சுகம் கொடுத்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அவங்க உள்ளமெல்லாம் அன்பினால் நிறைந்தது. நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். உங்களுக்கும் அப்படித்தான். கவலைப்படாதிருங்கள். உங்களுடைய போராட்டமான சூழ்நிலை தேவன் அறிவார். வேத வசனத்தை கனப்படுத்துங்கள். சமாதானத்தின் தேவனை கூப்பிடுங்கள்.
தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடாதிருங்கள். சமாதானத்தை கெடுக்கிற எதற்கும் இடம் கொடாதிருங்கள். சில நேரங்கள் நாம் கேட்கிற சில செய்திகள் நம்முடைய சமாதானத்தை கெடுப்பது போல் இருக்கும். பயப்பட வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே இயேசு சொல்கிறார், என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கட்டும். இந்த உலகம் தருகிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறதில்லை, என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! உலகம் கொடுக்கிற சமாதானம் உலகத்தால் எடுத்து விடப்படும். ஆனால் தேவன் கொடுக்கிற சமாதானத்தை உலகம் எடுக்க முடியாது, பிசாசு எடுக்க முடியாது, மனிதர்கள் அசைக்கவே முடியாது. கஷ்டங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பலவீனங்கள் வரலாம். ஆனால் அதன் மத்தியிலே இயேசு சொன்னார் பாருங்கள், என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம் அது! இன்றைக்கு அநேக பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, வாழ்க்கை இருக்கிறது, உயர்வு இருக்கிறது, பதவி இருக்கிறது, புகழ் இருக்கிறது. ஆனால் அநேகருக்கு இன்றைக்கி சமாதானம் இல்லையே. ஏன்? தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். சமாதானத்தை தவறான இடத்திலே தேடுகிறார்கள். குடியிலே தேடுகிறார்கள், கஞ்சாவிலே தேடுகிறார்கள், தவறான வாழ்க்கையிலே தேடுகிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, இயேசுதான் சமாதானத்தின் தேவன். உங்களுக்கு அதை நிரந்தரமாய் நிச்சயமாய் தர விரும்புகிறார். நாம் அவர் இடத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம், ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, பொழுதும் பார்க்கிற அன்பு உள்ளங்களை பாரும். எந்தெந்த உள்ளத்திலே, எந்தெந்த வீட்டிலே சமாதானம் இல்லையோ, சண்டை சச்சரவாய் இருக்கிறதோ, குழப்பமும் வேதனையும் இருக்கிறதோ, தெய்வீக பிரசன்னம் இறங்கட்டும். உம்முடைய வார்த்தையை நம்பினால் போதும், இயேசுவே என்று கூப்பிட்டால் போதும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சமாதானத்தின் வல்லமை ஹல்லேலூயா அந்த உள்ளத்தை நிரப்பும், வீட்டை நிரப்பட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீர். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக என்று எழுதியிருக்கிறதே. சமாதானத்தை கேடை உண்டு பண்ணுகிற எல்லா கிரியைகளும் விலகட்டும். தகப்பனே, உம்முடைய பிரசன்னம் வீட்டுக்குள்ளே இறங்கட்டும். அந்த அன்பு சகோதரன் மேலே உம்முடைய சமாதானம் இறங்கட்டும், சகோதரி மேலே இறங்கட்டும். கண்ணீரை துடைக்கிற உம்முடைய அன்பு கரங்கள் தொடட்டும். வல்லமையை கட்டளையிடுங்கப்பா. என் சமாதானம் என்று சொன்னீரே, அதனுடைய ஆழமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. தவறான எண்ணங்களுக்கு, தவறான வழிகளுக்கு போய்விடாதபடி உம்முடைய சமாதானம் அவர்களை காத்து கொள்ளட்டும். ஜீவனை கொடுக்கும், அது பரிபூர்ணப்படம் வந்தேன் என்று சொன்னீரே. ஒருவராகிலும் தவறான தற்கொலை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. தேவ சமாதானம் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளட்டும். காரணம், நீர் அவர்களை காப்பாற்றுவீர். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம். மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.